இந்த புகாரில் உள்ளபடி இன்றைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டது. என்கவுண்டர் நடப்பதற்கு முன்னாடியே இந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். ஓகே. இதில் சந்தேகமும் எழும்புது. இன்னும் ஒரு டீல்ஸ் போனாங்களாம், அவன் இயற்கை உபாதை கிடைக்கணும்னானா உடனே இவங்கெல்லாம் ஹாயா வண்டியில் உட்காந்து திறந்து விட்டா கூப்பா போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு ஏதோ இவங்கெல்லாம் வண்டியில் உட்காந்த மாதிரியும் அவன் அங்கேருந்து குச்சி ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி புழலில் போய் இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, சரண்டர் ஆனவங்க மேலே சந்தேகம் இருக்குது, உண்மை குற்றவாளிகளை போலீஸ் கண்டுபிடிக்கணும் அன்னைக்கே சொன்னார். ஆனால் போலீஸின் நடவடிக்கை திருப்தியாக இருக்குதுன்றார். எப்படி திருப்தியாக இருக்கும்? ஆக்ஷன் எடுத்தாலும் குற்றம் சொல்றீங்க, என்கவுண்டர் பண்ணாலும் தப்புன்றீங்க. இல்லை, என்கவுண்டர் எந்த சட்டத்தில் இருக்கு? ஏங்க நான் இவன் செய்யவே இல்லைன்றான். நான் இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியே இவன் வந்ததா நீங்கள் சொன்னாலும் இவன் யார் சொல்லி வந்தானு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீ தான் சொல்கிற முதல் வெட்ட அவன் தான் வெட்டினான், அவன் தான் ஏ1ன்ற அவனை நிரூபணம் பண்ணமுல்ல. நீ சொல்கிற கதையை நான் எப்படி நம்புறது? அப்போ அதுக்கு ஆள் இருக்கணும்ல. நீங்கள் கேஸை முடிக்கிறதுக்கு 10 பேர் 11 பேர் சுட்டு போட்டு எல்லா அக்யூஸும் செத்து போயிட்டான், நோ மோர் இன்வெஸ்டிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸை முடிக்கலாம். பட் நாங்கள் எப்படி ஒத்துப்போம்? ஏன் படம், ஜெகன்மூர்த்தி படம், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் படம், 3 பேர் படத்தை போட்டு இவங்கெல்லாம் எப்போ அடுத்து இவங்களா? இல்லை, உங்களுக்கு அந்த அச்சம் வருதாண்ணே? பயமா இருக்கா? இல்லை, எனக்கு பயம்லாம் இல்லை. எனக்கு ஏற்கனவே 2-3 தான் ட்ரை பண்ணாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. இன்றைய பேசு பொருள் சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த என்கவுண்டர் சம்பவம் தான். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை தொடர்ந்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கிறது. அதில் கைது செய்யப்பட்டவர்களில் சரண்டர் ஆனவர்களில் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணிப்போம் கைதா சரண்டரா அப்படிங்கிறதா செக்யூரா? ஓகே, அது ஒன்றும் முடிவாகல. இன்னும் முடிவாகலண்ணா. நீங்கள் தான் வழக்கறிஞர், அதனால் உங்ககிட்ட நான் தெளிவாக கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளும் பல சரண்டரை பார்த்துருப்போம், பல அரெஸ்ட்டை பார்த்துருப்போம். செக்யூரை நான் வரையும் பார்த்ததில்லை கொலை வழக்கில், அதான் தான் கேட்டேன். ஓகேண்ணே. அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா தரப்புல இருந்துமே, குறிப்பாக எதிர்கட்சிகள்ல இருந்துமே கேள்வி எழுப்புறாங்க. இந்த என்கவுண்டர் தானாக உங்ககிட்ட வந்தவரை நீங்கள் கொண்டு போய் அதிகாலையில் என்கவுண்டர் பண்ணுறீங்க, துப்பாக்கி வச்சுருந்தாருன்றீங்க, பல கேள்விகள் எழுப்புறாங்கண்ணே. என்ன நடந்திருக்கிறது அந்த விஷயம்? டு கிவ் ஸ்ட்ராங் police protection to so-called surrender murder, as they should not become victims to fake encounters to bring out the true conspirator and murderers of to justice. என்ன சொல்கிறாங்க? டு கிவ் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் டு so-called surrender murders. 9ஆம் தேதி ஒரு புகார் தேசிய எஸ்சி ஆணையத்துக்கு அனுப்பப்படுகிறது. அதில் சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டை. ஓகே, அதால் இதை செக்யூர் பண்ணி வைக்கணும், நீங்கள் இவர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன். அதுக்கு முன்னாடி டு இம்ப்ளிமெண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018 டு ப்ரொவைட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் டு ஆல் த ஐ விட்னஸ் as directed by Honorable Supreme Court in மகேந்தர் சாவ்லா அண்ட் அதர்ஸ். மகேந்தர் சாவ்லா அண்ட் அதர்ஸ் வழக்கில் 2019 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணையை சொல்லுது, இந்த மாதிரியான வழக்குகளில் அந்த ஐ விட்னஸுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக இட் வாஸ் ஸ்ட்ராங்லி அலைஜட் தட் அக்ஷா கர்க் ஐபிஎஸ் அடிஷ்னல் சிஓபி நார்த் சென்னை has come through the wireless mic around 11:30 hours, few hours before the brutal murder, alerting particularly 3 police stations. 1 K1 Sembium police station, G for Government Hospital police station, Peravallur police station, instructing them to give various places. அதாவது means expect the place nearby in which the brutal murder took place. அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள 3 காவல் நிலைய காவலர்களை வேறு பணி நிமித்தமாக கொலை நடந்த இடத்தை தாண்டி இவர்கள் பணிக்கப்படுகிறார்கள், அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அது ஏன்? ஈவன் ஆஃப்டர் த ப்ரூட்டல் மர்டர் தி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் த மர்டர் எஸ்கேப்பிங் த கிரைம் சீன்ஸ் பிலாங்கிங் டு ஒன்லி ப்ரைவேட் ரெசிடென்ட்ஸ் தேர்.
அதாவது இந்த கொலை நடந்த பிறகு அங்கே இருக்கிற ப்ரைவேட் ரெசிடென்ஸில் இருக்கிற சிசிடிவி கேமராவின் ஃபுட்டேஜ் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. தி சிசிடிவி ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஜஸ்ட் பிளேஸ்டு பட் நாட் ஒர்க்கிங் கண்டிஷன். திஸ் டூ கிரியேட் ஏ ஸ்ட்ராங் சஸ்பீஷியன்ஸ். அதாவது அரசாங்கத்தால் காவல்துறையால் போடப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அந்த கொலை நடந்த தெருக்களில் ஒர்க் ஆகலை, அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. டு செக்யூர் த ஃபுட்டேஜ் வித் ஆடியோ ஆஃப் ஆல் சிசிடிவி பிளேஸ்டு இன்சைட் அண்ட் அவுட்சைட் த K1 செம்பியம் G4 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரவடூர் போலீஸ் ஸ்டேஷன் டேட்டட் 5/7/2024. அந்த சம்பந்தப்பட்ட 3 காவல் நிலையங்களுக்கு மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தப்படுகிறாக சொல்லப்படுகிற காவல் நிலையங்களில் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை வித் ஆடியோ ஃபுட்டேஜ், ஆடியோவோடு அந்த ஆடியோவோடு குரலோடு பதிவு பண்ணி அதை பாதுகாத்து வைப்பதற்கு ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். டு செக்யூர் த ஃபுட்டேஜ் வித் ஆடியோ ஆஃப் ஆல் சிசிடிவி பிளேஸ்டு இன்சைட் அண்ட் அவுட்சைட் த போலீஸ் ஸ்டேஷன் வேர் 8 so-called murderers were said to be surrendered. இந்த 8 நபர்கள் சரண்டர் செய்யப்பட்டதாக அல்லது காவலத்தில் தஞ்சம் அடைந்ததாக அல்லது செக்யூர் செய்யப்பட்டதாக அல்லது அரெஸ்ட் செய்யப்பட்டதாக எதாக இருந்தாலும் வச்சுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் போய் அவன் போயிருப்பான்ல, அந்த ஸ்டேஷனில் வாசலில் இருக்கிறதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் ஆடியோ தரவுகளோடு ஆணையம் பாதுகாத்து கொள்வதற்கான வேலையை செய்யணும், அதை ஆவணம் செய்யணும். அப்புறம் அதான் நம்ம சொன்னோம் இந்த இதெல்லாம். இப்போது இந்த புகார் 9ஆம் தேதி கொடுக்கப்படுகிறது. 9/7 கொலை நடந்தது 5/7. இந்த புகார் 9/7 கொடுக்கப்படுகிறது. இந்த புகாரில் சொன்ன இந்த விக்டிம்ஸ், அதாவது இந்த கொலையில் சரண்டர் ஆனவங்க போலி என்கவுண்டருக்கு உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவங்கள பாதுகாக்க நடவடிக்கை ஆணையம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது. என்கவுண்டர் நடப்பதற்கு முன்னாடியே இந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அப்போ இது யாராருக்கெல்லாம் அனுப்பப்படுதுன்னா ரிஜிஸ்ட்ரார் சுப்ரீம் கோர்ட், அந்த முதல்ல இது ஆணையத்தின் தலைவர், எஸ்சி ஆணையத்தின் தலைவருக்கு, அப்புறம் ரிஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட்டு, ரிஜிஸ்ட்ரார் மதுரை கிளை, சிபிஐ டெல்லி, சிபிஐ சென்னை, அந்த மாதிரி பல இடங்களுக்கு இந்த புகார் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த புகாரில் உள்ளபடி இன்றைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு. போலீஸ் இந்த ஸ்கிரிப்டை தான் எழுத போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்கிறவர் அவரோட சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம உண்மைன்னு சொல்ல வரல, இதான் உண்மை அப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல வரல, விசாரணை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார். அந்த புகார் மனுவில் கோடிட்டபடி அந்த ஏபிசின்னு அவரோட சந்தேகங்களை எழுப்பியிருக்கார். அதில் ஈல கரெக்டாக இதை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இன்றைக்கு சரண்டர் ஆகியிருக்கிறதாக சொல்லப்படுகிற இந்த நபர்கள் போலி என்கவுண்டர் மூலம் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்பதை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த என்கவுண்டர் நடக்குது. ஆனால் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்து அவங்க சரண்டர் ஆன உடனே ஒரு மனுவை அவர் கொடுக்குறார். இப்போ யாரை காப்பாற்ற திருவேங்கடம் என்கவுண்டர், இது எடப்பாடி. யாரையா காப்பாற்ற போறீங்க, யாரை காப்பாற்றுறதுக்கு இவனை சுட்டிங்க, உண்மை குற்றவாளிகளை தப்ப வைக்க நடந்த நிகழ்ச்சி இதுன்னு சீமான் சொல்கிறாரு. உண்மையை மறைக்க முயற்சின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. போலீஸ் சொல்லும் காரணங்கள் நம்பும்படியாக இல்லை, அவ்வளோ அதிகாலையில் கூட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்லாம் இன்றைக்கி பல சந்தேகங்கள் கிளம்புது இல்லையா. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, திருவேங்கடம் தான் இதில் மெயின் அக்யூஸ்டாக, அவனுக்கு ஏற்கனவே 2-3 கொலைகளில் மோட்டிவ் இருக்குல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது அவனை வைத்து தானே இந்த குற்றத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வரணும். விசாரணையில் அவனை கோர்ட்டில் ஏற்றி அவனை நிரூபித்து அதன் மூலியமாக தானே தண்டனை வரும். இவன் தான் A1ன்றீங்க. அப்போ A1 ஒரு கொலை வழக்கில் செத்துட்டாருன்னா அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களாம் ஈஸியாக வெளியில் வந்துடலாம்ல. எல்லா பழியும் இறைவன், எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா பழியும் A1க்கு, எல்லாம் மேலே இருக்கிறவனே பார்த்து. ஆமாம், முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போது இதில் சந்தேகமும் எழும்புது. இன்னும் 2 டில்ஸ் போனாங்களாம், அவன் இயற்கை உபாதை கிடைக்கணும்னா உடனே இவங்கெல்லாம் ஹாயா வண்டியில் உட்காந்து திறந்து விட்டா போப்பா போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு ஏதோ இவங்கெல்லாம் வண்டியில் உட்காந்த மாதிரியும் அவன் அங்கேருந்து குச்சி ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி புழலில் போய் ஒரு தகர செட்டில் உட்காந்த மாதிரியும்
உடனே இவங்களுக்கு எப்படி அந்த தகவல் வந்துன்னு தெரில. நேரடியாக அங்கே போய் பிடிச்ச உடனே அவன் வந்து புதைச்சி வச்சுருந்த துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட வந்த மாதிரியும் அசிங்கமாக கேட்ட மாதிரியும் உடனே இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணும்போது அவன் திரும்பிட்டான், சுட்டுட்டோம், செத்துட்டான், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தால் காப்பாற்ற முயற்சி பண்ணோம். ரெகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எல்லா என்கவுண்டர்லேயும் போலீஸ் சொல்கிறது தான். பொதுவாகவே என்கவுண்டர் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இவன்லாம் வந்து சரண்டர் ஆனவன். இவனை ஓடி கீடி பிடிச்சா கூட சரி போலீஸ் நம்ம தப்பிச்சிடலாம், பார்த்தோம் போலீஸ் நம்மளை பிடிச்சிருச்சு, எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தப்பிச்சிடும்னு நினச்சிருப்பாங்க. இல்லை பொய்யான ஒரு குற்றவாளியை இவங்களா பிடிச்சிக்கிறோம். இவங்களா பிடிச்சிருந்தாங்கன்னா கூட ஏன்னா நமக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்மளை கொண்டாந்து இந்த மாதிரி பண்ணுறானோ, நம்மளை மாட்டி விட்டுருவானுங்களோ, தப்பிச்சு உயிராது வாழ்ந்து எங்கன்னா போய் வாழ்வோம் அப்படின்னாது அவன் தப்பிச்சு ஓடணும். இவன் மனமும் வந்து இவர்களாக வந்து சரண்டரோ செக்யூரோ ஏதோ ஒன்று இவனாக வந்துட்டான், இவனாக வந்தவன் எப்படி ஓடுவான்? அப்போ அது ஒரு பெரும் சந்தேகத்தை கிளப்புது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்டிஷனில் இருக்கிறது அப்படியே வந்து உங்கள் ஸ்கிரிப்டை எவனோ திருடி வந்து புகார் கொடுத்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை இதை எடுத்து இவங்க நடத்தின மாதிரியே இருக்குது. அதை படித்து பார்த்து தான் ஒரு வேளை நல்லா இருக்குது ஐடியான்னு இவங்க தான் பண்ணாங்களோ. இல்லை இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். இது ஒன்றும் அவராக யோசித்து சொல்ல சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தானே சொல்கிறாங்க. அப்போது அதாவது சரண்டர் ஆனவனையும் பாதுகாக்கணும், ஐ விட்னஸையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் இது எதையுமே பண்ணாமல் நாங்கள் முதல்லேருந்து எல்லோரும் சொல்கிறோம் உண்மை குற்றவாளிகள் இவர்கள் இல்லை, போலீஸ் வந்து வேறு எதையோ ஒன்று மறைக்குது, ஒன்று நீங்கள் வந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா சிபிஐ என்கொயரி வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். மாயாவதி என்ன வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, சிபிஐ என்கொயரி வைங்க, சிபிஐ என்கொயரி வைங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல சார். மாநில அரசு இதில் தலையீடு இல்லை என்று சொன்னால், அதாவது திமுக இதில் இந்த கொலையில் தலையீடு இல்லை என்று சொன்னால் சிபிஐ என்கொயரி வைங்க அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வெறும் சிபிஐ என்கொயரி கேட்கல. அப்போ அந்த அம்மா இப்போ ஒரு மாநிலத்தை ஆண்ட முதல்வர் சென்னை ஊப்பிலேருந்து வந்து கண்ணாமலான்னு சொல்ல முடியாதுல்ல. இங்கே இருக்கிற பிஜேபிக்காரன் சொல்கிறாருன்னா கூடயோ அவன் திமுக மேலே இருக்கிற பொறாமையில் சொல்கிறாங்கய்யா, இல்லை நீங்கள் பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் கூட திமுகவுக்கு வேறு இல்லையா, அவன் ஏதோ பொறாமையில் சொல்கிறாங்க பிஜேபி மேலே, அப்படி கூட நம்ம மாற்றி சொல்லலாம். ஒரு கட்சியின் தலைவர் மாநில தலைவர் இறந்ததுக்கு அவங்க ஏதாவது ஒரு சோர்ஸில் அந்த ரிப்போர்ட் எடுத்துருப்பாங்களா? அவங்களுக்கும் போலீஸில் ஆள் இருக்கும், ராவில் இருக்கும், ஐபியில் இருக்கும்ல, பேசிட்டு போங்க. ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சு தானே அந்த அம்மாவும் பேச முடியும். கண்ணாமலான்னு பேச முடியல, வாய்க்கு வந்தது அந்த அம்மா பேச முடியாது இல்லையா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெகன்மூர்த்தி சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், சேக்கு தமிழ் சொல்கிறாரு, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் முதல்லேருந்தே சொல்கிறாரு, எடப்பாடி இவர் நம்ம ஜிகே வாசன் சொன்னார். இது மாதிரி பெரும்பான்மையான கட்சி தலைவர்கள் சிபிஐ என்கொயரி வேணுன்றாங்க. ஒரு ரெண்டு பேர் சிறப்பாக இருக்குதுன்றாங்க. அது வந்து ஒன்று திருமாவளவன், ஒன்று செல்வப்பெருந்தகை. அப்போ மெஜாரிட்டி தானே தீர்மானிக்கும். அப்போ மெஜாரிட்டியான பீப்புள் நாங்கள் வந்து சொல்கிறோம்ல, உங்களோட நோக்கம் என்ன? இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, சரண்டர் ஆனவங்க மேலே சந்தேகம் இருக்குது, உண்மை குற்றவாளிகளை போலீஸ் கண்டுபிடிக்கணும் அன்றைக்கே சொன்னார். ஆனால் போலீஸின் நடவடிக்கை திருப்தியாக இருக்குதுன்றார். எப்படி திருப்தியாக இருக்கும்? ஒன்று சரியான குற்றவாளியை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். சரண்டர் ஆனவனும் போலியாம், உண்மை குற்றவாளியும் கண்டுபிடிக்கணுமா, போலீஸும் சரியான நடவடிக்கை எடுக்கலாம். இது எப்படி இது? அதாவது பூனைக்கும் நண்பன் பாலுக்கும் காவல்ன்ற மாதிரிலாம் இருக்குது. இரட்டை வேடம் தாண்டி 3 வேடம் மாதிரி எத்தனை வேடம் வேணாலும் போட்டுருவார் அவர் வந்து பப்புன் மாதிரி. நீங்கள் இந்த கூத்துக்கள்லாம் ஒரு கேரக்டரை ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கேரக்டர் வரலன்னு வச்சுங்க, பப்புன் எல்லா கேரக்டரும் பண்ணுவான் தெரியுமா. பொம்பளையா வேஷம் போடுவான், ராமனா வேஷம் போடுவான், சீதையா வேஷம் போடுவான், துரியோதனா வேஷம் போடுவான், பாஞ்சாலியா வேஷம் போடுவான், எல்லா வேஷத்தையும் வந்து பப்புன் போடுவான். அந்த மாதிரி எல்லா வேஷத்துலையும் இவர் போடுறாரு. அப்போ கூடுதலாக என்ன பண்ணுறாரு, வந்து தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் சில இயக்கங்கள்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்காக எப்படா ஏதாவது சிக்குன்னு பார்க்குறாங்க. அவங்க வந்து அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, கடைசியில் வந்து இதை சம்பவத்தை எடுத்து பேசி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அத்தகைய இது மீது அவதூறு பேசுகிறவங்களாம் கைது பண்ணணும். அதாவது அண்ணாமலையை கைது பண்ணணும், சீமான் போன்றவர்கள்லாம் கைது பண்ணணும், எவன்லாம் ஏற்று பேசுகிறானோ அவனை கைது பண்ணணும். எப்போ நீனா ஹோம் செக்ரட்டரியாப்பா இல்லை உள்துறை அமைச்சரப்பா, நீ வந்து 1-2 வாங்கி படிக்கிற கூட்டணி கட்சி தானே நீ. சட்டம் ஒழுங்கு மனசாட்சி சொல்லிட்டு சொல்லு, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியாக இருக்கா? இல்லை அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கிறோம். அன்றைக்கி கொலை நடந்தது, நீங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து ஆக்ஷன் எடுத்தாலும் குற்றம்னு சொல்கிறீங்க, என்கவுண்டர் பண்ணாலும் தப்புன்றீங்க. இல்லை என்கவுண்டர் எந்த சட்டத்தில் இருக்கு?
ஏங்க நான் இவன் செய்யவே இல்லைன்றான். நான் இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படியே இவன் வந்ததா நீங்கள் சொன்னாலும் இவன் யார் சொல்லி வந்தானு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீ இவனை ஏ1 சொல்கிற. அப்போ ஏ1 வாக்கு மூலம் மிக முக்கியமானது. ஏ1 செத்து போயிட்டான், என்ன பண்ணலாம் இப்போ? இல்லை வேற யாராவது ஏ1 சொல்லு, இவனை போலியா சுட்டுட்டுன்னு சொல்லு. இல்லை இந்த என்கவுண்டர்ல இருந்து உங்களுக்கு இந்த அரசு மீது சந்தேகம் ஏற்படுகிறதுங்கிறதுல நியாயம் இருக்கு. சொல்ற ஆரம்பத்துல இருந்தே அந்த ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் அப்படின்னு பல கட்சி தலைவர் சொல்றதுக்கான அந்த பின் பாயிண்ட் எதுல நான் அந்த சந்தேகம் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, முதல்ல போலீஸ் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இவங்க சொல்றதுலேயே முரண்பாடு இருக்குல்ல. அதாவது 3 முறை உளவுத்துறை எச்சரித்து தான் சொல்கிறாங்க, ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறாரு. புதுசாக வந்த அவர் நேர்மையான அதிகாரின்னு எல்லாராலும் சொல்லப்படுகிறார். அவர்கிட்ட கேட்டால் நான் அதை பற்றி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த கமிஷனர் மாறி உடனே பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் ஒரு 50 கோடின்னு ஒரு நியூஸை வெளியிட்டாங்க. அப்போது இதில் ஏதோ நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆம்ஸ்ட்ராங்கை இந்த அரசு பாதுகாக்க தவிர, ஆம்ஸ்ட்ராங்கிற ஒரு தனிநபர் இல்லை, அவர் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை பாதுகாக்க இந்த அரசு தவறியதுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து இது வந்து ஒரு கேங் வார், அந்த ரவுடி கும்பலுக்கும் இந்த ரவுடி கும்பலுக்கும் சண்டை. இவங்க அதை போட்டாங்க, அவங்க இதை போட்டாங்க, இவங்க அதை போகிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி ஒன்று போட்டாங்க. இது கொலைக்கு கொலை கொலைக்கு கொலை இந்த மாதிரி ஆனவொடனே, ஐயோ கொலைக்கு கொலை ஆச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒன்று ஆம்ஸ்ட்ராங் பண்ணி வழக்கு போட்டிருக்கணும்ல. இல்லை தவறுதலாக இவன் மேல் வந்து அவங்க வந்து வெஜ்ஜன்ஸில் இருக்கிறாங்கன்னா இவரோட பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்திருக்கணும். எதுவுமே நீ செய்யாமல் நீ பாட்டு இருந்துட்டு அப்புறம் செத்த பிறகு வந்து கொலைன்னீங்க, அதாவது ரவுடிகள் கொலைன்னீங்க. ஐயோ யார் யார் ரவுடி அப்படின்னு இன்றைக்கி நாடு முழுக்க இருக்கிற பட்டியல் சமூகம் மக்கள் கேட்குறான். தலைவர்களை விடுங்க, பொறுக்கித்தனம் பண்ணுவான்னு கூட வச்சுங்க நீங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை செத்த ஆம்ஸ்ட்ராங் கட்சியிலேருந்து பிஎஸ்பியிலேருந்து 4 பேரை நம்ம கட்சிக்கு இருக்கலாமா, உங்கள் கட்சிக்கு இருக்கலாமான்னு 4 பேர் கூட வந்து அழுதுருப்பான்னு கூட வச்சுங்க. அதை நம்ம விட்டுருவோம் தனியாக. அதுக்கு பின்னாடி கூட அரசியல். ஆமாம் இருக்கட்டும், அது இருக்கட்டும். அது அப்படி தான், அதாவது எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு கூட நினைப்பானுங்கன்னு வச்சுங்க. இதில் இந்த ரவுடிகள் படுகொலைன்னு நீங்கள் அடுத்து அது எடுபடலன்னொடனே ஆருத்ரா கோர்ட்டில் பணம் பங்கிடுவதில் தகராறு அப்படின்னு உங்களுக்கு வேண்டிய நிருபரை வச்செல்லாம் பேசுனீங்க. 5000 கோடி, அது 5000 கோடியை ஆற்காடு சுரேஷும் ஆம்ஸ்ட்ராங்கும் பிரிச்சுறதுல பங்கு. ஏன் 5000 கோடி இவங்க 2 பேர் மட்டும் தான் பிரித்தாங்களா? அப்படியே அது உண்மைன்னு கூட வைங்க. சரி, அதை வெளியிடு. இந்த விஷயத்தில் இன்னும் என்ன நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் இவ்வளோ வாங்கினார், ஆற்காடு சுரேஷ் இவ்வளோ எடுத்தார், அண்ணன் இவ்வளோ எடுத்தார், தம்பி இவ்வளோ எடுத்தார், மூத்தவர் இவ்வளோ எடுத்தார், சொல்லு. 5000 கோடி பங்கீடுதல் பிரச்சனைன்னு உனக்கு சொல்ல தெரிஞ்ச உனக்கு அதில் யார் யார் பங்கு போட்டான் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்? அப்போ அந்த அவதூறை கிளப்புனாங்க. அது உண்மையோ பொய்யோ விசாரிக்கிட்டோமே. உடனே வந்து அதில் பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்கு. சரி எப்பா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தானே இது. நீங்கள் வந்து பிஜேபிக்காரனை பிடிச்சி போடணும், என்னென்னவோ பேசுகிறீங்க. வசமாக வந்து அவங்களே சிக்கிட்டாங்கல்ல, போடு எஃப்ஐஆரை போடு. இன்னி வரைக்கும் 5ஆம் தேதி கொலை நடந்தது, இன்றைக்கி தேதி 15 நாள் ஆகுது. இதை காட்டுங்க, ஒரே ஒரு பிஜேபிக்காரனில் சேருங்களேன். நீங்கள் தானே சொல்கிறீங்க பணம் அவங்களுக்கும் போச்சுன்னு. போடு எஃப்ஐஆரில் போடு. எஃப்ஐஆர் போட வந்து யாரோட பொறுப்பு? யாருக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது? மாநில அரசுக்கிட்ட தானே இருக்கு. போடுங்க, என்ன உங்களுக்கு தயக்கம்? அப்போது அதுவும் உண்மை இல்லைன்னு தெரிய வருது. சரண்டர் ஆனவனும் வந்து இல்லை இது வந்து திமுகவில் ஒரு முக்கிய புள்ளிக்கும் சம்பந்தம் அப்படிலாம் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பேரை வெளியிட்டே பேசுகிறாங்க. அப்போது இன்னொருத்தனை இன்னொரு உங்களை மாதிரி எங்களை மாதிரி இயக்கம் நடத்துகிற ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரித்தா இது தெரிஞ்சிடும், அவருக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பல பேர் இன்றைக்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிற நிலையில் சரண்டரான உண்மை குற்றவாளியில் இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, மதுரை வரைக்கும் அந்த கூலிப்படை போகுதெல்லாம் இன்றைக்கி பேசப்படுகிற நிலையில் ஒரு வீடியோவை வெளியிட்டு இவன் தான் வெட்டு வெட்டினான், இவன் தான் 2வது வெட்டினான், இவன் தான் 3வது வெட்டான், இன்னும் என்கவுண்டருக்கு பிறகு போலீஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போது திருமாவளவன் கூற்றுப்படியே இவங்க சரண்டரான உண்மை குற்றவாளி இல்லைல்ல, அப்போ எப்படி வந்து உண்மை குற்றவாளி நீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பெருத்த சந்தேகம் வருது இல்லை. நேற்று வந்து இந்த சரண்டரானவங்களில் ஒருத்தரோட மனைவி கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. என் புருஷன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்துருக்காங்க. அவங்கள வந்து எப்பா இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் லீவு, ஞாயிற்றுக்கிழமை யாரையும் பார்க்க முடியாது, போய் திங்கக்கிழமை வா அப்படின்னு ஏதோ சாதாரண ஒரு பெட்டிஷனர் அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு இன்றைக்கி வர சொல்லிடுறதா இன்றைக்கி செய்திகள்லாம் வருது. அப்போது இது எப்படி சரியாக இருக்கும்? ஏற்கனவே வந்து டவுட் இருக்கிற நிலையில்
நீங்கள் வந்து இந்த என்கவுண்டர் பண்ண சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து தப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டெல்லியில் தப்பிச்சார், புழலில் வெஜிடேரியன் நகரில் மாட்டினார், நாங்கள் போனோம், துப்பாக்கி எடுத்தார், நாங்கள் சுட்டோம், இதுவும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ ஏற்கனவே வந்து சொன்னாங்க, இந்த சம்மந்தப்பட்டவர்களில் நான் ஒரு 2-3 பேரை என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இல்லை ஒரு 5-6 பேர் வந்துடும் என்கவுண்டர் முடிச்சு அப்படியே கேஸை முடிச்சிருவாங்க. அது உண்மையாக போயோ அந்த மாதிரியான ஒரு டாக்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. அப்போது இந்த சந்தேகங்கள் எதிலிருந்து எழும்புகிறதுனா, போலீஸோட அந்த ஆரம்ப நடவடிக்கை இருக்குல்ல, அதே வந்து தகராறாக இருக்கிற போது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசித்தாங்க. இந்த நிலையில் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவில்லை. இன்றைக்கு கவர்னர் அவர்களை ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவியும் பிஎஸ்பிக்காரர்களும் இன்றைக்கு வந்து கவர்னரை சந்திக்க அனுமதி கேட்டிருக்காங்க. கவர்னர் 12 மணிக்கு என்னமோ டெல்லி எங்கேயும் கிளம்பிட்டார் பொழுது, அதனால் இன்றைக்கி பார்க்க முடியல. அடுத்து சிபிஐ விசாரணை வேண்டி போராட்டம் நடத்துவதற்கு அவங்க மாயாவதி கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்களாம் இன்றைக்கி செய்திகள் வெளியே வருது. அப்போது குடும்பத்தாரும் இதை நினைக்கிறாங்க. குடும்பத்தார் எப்போ வந்து கவர்னரை பார்க்க வராங்க? நேற்று வரை நாங்கள் குற்றச்சாட்டுறோம். நேற்று வரை ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தார் மாநில அரசை நம்பினார்கள். இல்லை என்கவுண்டருக்கு முன்னாடி வரை இல்லை கட்சிக்காரர்கள் மாநில அரசை நம்பினார்கள். அப்போது இந்த நிகழ்வு நடந்த பிறகு அவர்களுக்கு அந்த நம்பிக்கை விட்டு போகுது. ஏன்னா நீ தான் சொல்கிற வெட்ட அவன் தான் வெட்டினான், அவன் தான் ஏ1ன்ற, அவனை நிரூபணம் பண்ணமுல்ல. நீ சொல்கிற கதையை நான் எப்படி நம்புறது? சரி, அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே அவனே அதை செஞ்சுருந்தா கூட யார் சொல்லி செஞ்சான், எதுக்காக செஞ்சான்? இன்றைக்கி ஒரே காரணம், இந்த காரணம் தாங்க அப்படின்னு வெளியில் பேசப்பட்டால் கூட ஒரு காலம் அதாக இருக்கலாமோன்னு நம்ம யோசிக்கலாம். ஒரு 4-5 காரணங்கள் சொல்லப்படுது இல்லை. ஆம்ஸ்ட்ராங் பேசிய அரசியலும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. இது வந்து சித்தாந்த படுகொலைன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என்ன உண்மை காரணம்னு எங்களுக்கு தெரியணுன்றது பாதிக்கப்பட்டவர்களோட அடிப்படை உரிமை தானே. அப்போது அது வந்து இங்கே சரியாக நிறைவேறாது என்கிற போது தான் கவர்னர் நோக்கி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூவ் நடக்குது. அப்போது மனசாட்சியோடு இந்த அரசாங்கம் இது நடந்து கொண்டிருக்குது, இல்லை இவர்கள் மீது குத்தம் இல்லை, இல்லை இவர்களுக்கு வேண்டியவர்கள் மீது இதில் குத்தம் இல்லை, இது யாருக்கும் தெரியாமல் நடந்தது, ஏதோ வேறு வெளியாட்கள் மூலிமா நடந்தது அப்படின்னா நீங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டுலாம்ல, அதான சரியாக இருக்கும். எது உண்மையாக அதை சிபிஐ வந்து கண்டுபிடிக்க போகுது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் பேசப்படுறோம். இவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வெளிவந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருப்பதாக ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த காரணங்களுக்கு சந்தேகம் எழுகிறது. அது மாயாவிக்கு எழுந்த சந்தேகம் இன்று கடைசி தொண்டன் வரை. அன்றைக்கி மாயாவதி அம்மா சொன்னது சரிதான், உங்களுக்கோட பங்கு இதில் இல்லைன்னா நீங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடுனாங்க. அப்போது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. 2வது நாள் இல்லை இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று முன்னால் இருந்த கமிஷனர் எப்படி சொன்னார் சார்? நீங்கள் இப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறோம், இப்போ ஜென்ரலாக இந்த ஸ்கல் ஆய்வுன்னு ஒன்று இருக்குது சார். இப்போ உங்களோட மண்டை ஓடு இருக்குல்ல, அதையும் ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு மண்டை ஓடையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த குற்றவாளிகள் உண்மையிலே குற்றவாளிகள்னா இந்த குற்றவாளிகள் மண்டை ஓடை எடுத்து ஸ்கல் டெஸ்ட் எடுத்து இவனை ஸ்கல்லையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு ஆள் இருக்கணும்ல. ஓகே, விஷயத்தில் எதை வச்சு ஒப்பிடுவேன்? வந்தவன் இவன் தான் எப்படி ஒப்பிடுவேன்? ஒரு தோராயத்தில் நீங்கள் ஒரு வீடியோவை வெளியிடுறீங்க, இவன் தான் அவன் தான் இவன் படத்தை அப்படியே பெருசாக ஒரு ஃபோட்டோகிராஃபை காட்டுறீங்க. அந்த ஸ்பாட்டில் இருக்கிறான்ல, அது ஏதோ ஒரு சின்ன உருவம் மாதிரி தானே தெரியுது. இவர் தான் அவருன்னு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அவங்க வாக்குமூலம் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அது பொய்யா கூட கொடுத்துருக்கலாம். அது உங்களுக்குள்ளே நடந்த ரகசியம் சார். அதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா? பொதுவாகவே குற்றவாளிகளப்பா போலீஸ் விசாரிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடணும்பா, அவனுக்கு எதனா 1-2 தெரிஞ்சு வச்சு நம்மளை அடிப்பாடுவோம் அப்படின்னு எல்லா குற்றவாளியும் சார் நான் இதை சார் பண்ணேன், இதான் சார் பண்ணேன்னு சொல்லிடுவான். அப்புறம் கோர்ட்டில் வந்து மறுப்பான். இதுதான் இயல்பு சார். நான் இல்லை சார், போலீஸ் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க. அது வரைக்கும் நீ ஏன் அவனை விடலை? அவன் போலீஸில் அவன் கோர்ட்டில் கூட சொல்லிட்டேன் சார், போலீஸ் வந்து பொய்யா என்ன இதில் வந்து இந்த கொலையில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க கூட சொல்லட்டும் சார். ஏன் நீ என்கவுண்டர் பண்ணுற? நீ அப்போ முடிவு பண்ணுறல்ல அவன் தான் குற்றவாளின்னு. அந்த ரைட்ஸ் எப்படி அது எங்களுக்கு தெரியணும்ல. பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் இல்லை,
நீங்கள் கேஸை முடிக்கிறதுக்கு 10 பேர் 11 பேர் சுட்டு போட்டு எல்லா அக்யூஸும் செத்து போயிட்டான், நோ மோர் இன்வெஸ்டிகேஷன் இதில் அப்படின்னா நீங்கள் கேஸை முடிக்கலாம். பட் நாங்கள் எப்படி ஒத்துப்போம்? எங்களுக்கு ஒரு உயிர் போனதுக்கு இன்னொரு உயிர் போனதுலாம் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் செத்துருக்காரு, அதுக்கு பதிலாக அவரோட உயிருக்கு பதிலாக ஒரு 10 உயிர் ஈடு அப்படின்னு நீங்கள் 10 உயிரை என்கவுண்டர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு தேவை அண்ணனை ஏன் கொண்டீங்க, அது பின்னாடி இருந்தது என்ன? இந்த சம்பவம் இப்போ ஒன்று சொல்கிறாங்க, இந்த சம்பவம் தொடரும். இங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிற தலைவர்களுக்கு அடுத்து தொடர்ந்து பல்லர் தலைவர்களும், அதாவது தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்களும், குறிப்பாக பறையர் தலைவர்களும் கொல்லப்படுவார்கள். இன்றைக்கி பல இதில் கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்கல்ல, சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மீம்ஸ் பார்த்தா ஏன் படம், ஜெகன்மூர்த்தி படம், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் படம், 3 பேர் படத்தை போட்டு இவங்கெல்லாம் எப்போ அடுத்து இவங்களா அப்படின்னு மீம்ஸ் போடுறாங்க. உங்களுக்கே கடந்த வீடியோலேயே கமெண்ட்ஸில் பார்த்து பத்திரமா போயிட்டு அப்படின்னு உங்களுக்கே சில பாதுகாப்பாக இருக்க சொல்லி அப்படிலாம் போடுறாங்கல்ல. அப்போது இதில் என்னதான் நடக்குது? இல்லை உங்களுக்கு அந்த அச்சம் வருதா? பயமாக இருக்கா? இல்லை, எனக்கு பயம்லாம் இல்லை. எனக்கு ஏற்கனவே என்ன 2-3 தடவை ட்ரை பண்ணாங்க. அது ஒரு புகாராக கூட இப்போ டிஜிபி ஆஃபீஸில் இருக்குது. ஒரு புகார், அந்த புகாரில் ஒரு திரும்ப கூட கிள்ளி போடலன்னு வச்சுங்க போலீஸு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான நிலைமை தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். நாங்கள் அரசோடு இருந்தோம்னா கொஞ்சம் பாதுகாப்பாக சொகுசாக இருக்கலாம். அரசுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக நின்னோம்னா வேங்க வேலையில் என்ன கண்டுபிடிக்கணும், இன்னும் என்ன 2 வருஷம் தான் நான் போகுது, 12 வருஷம் 13 வருஷம் நம்ம ராமஜெயம் கோயிலையே கண்டுபிடிக்கல, அதுக்குள்ள உனக்கு அவசரமா அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். ஏன் வேங்க வேலை ஒன்றும் கண்டுபிடிக்கல, இதில் கண்டுபிடிக்க முடியாத குற்றமா இது, உனக்கு தெரிஞ்சே தான் நீங்கள் அரசு இதை விட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் தான் எங்கள் பாதுகாப்புக்கு இங்கே சிக்கலை. அந்த மக்களே அமைதியாக இருக்கிறான், இவன் ஏன் கத்துறான்? ஆம்ஸ்ட்ராங் அரசியல் திமுக கூட்டணியில் மருத்துவர் ராமதாஸ் வந்தால் நான் இருக்க மாட்டேன் திருமாவளவன் பேசுகிறார். ஏன் இருந்தால் என்ன ஆகிடும்? ஆம்ஸ்ட்ராங் என்ன பேசுகிறாரு, எங்களை போன்றவங்களாம் என்ன பேசுகிறோம்? வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக சாதி பறையரும் வன்னியரும் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்னோம்னா நாங்கள் சொல்கிறவங்க தான் எம்எல்ஏ எம்பி வட மாவட்டங்களில். அப்போது பெரும்பான்மையாக இந்த நாட்டை யார் ஆளணும்ன்றதை முடிவு பண்ணுற இடத்துல 2 சாதியும் சேர்ந்தா 2 சமூகம் தான் இருக்குது. 2 சமூகம் சேர்ந்தால் அதை தீர்மானிப்போம் நாங்கள் சொல்கிறோம். இணையணும்னு நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்தால் நான் வரமாட்டேன், பறையருக்கு எதிரி வன்னியர், வன்னியருக்கு எதிரி பறையரு அப்படின்னு ஒன்றை நிலைநிறுத்த விரும்புகிறீங்க. இதுதான் இங்கே சிக்கல். நாங்கள் சேர்ந்துட்டா நீ ஆட்சிக்கு வர முடியாது நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சேரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது எல்லாம் ஒன்று தானே. அப்போ யாரையோ ஆட்சியில் அமர்த்துவதற்கு இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற சாதிகள் ஏங்குற நிலையில், கேட்குற நிலையில் இவர் 2 பேரும் ஒன்றும் சேர முடியாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அந்த அரசியலே பேசுகிறார், அன்புமணி பேசுகிறார், நானும் ஆம்ஸ்ட்ராங்கும் நெருங்கிய நண்பர்கள், அவர் சித்தாந்தமும் எங்கள் சித்தாந்தமும் ஒத்து போகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரே மீட்டிங்கில் சேர்ந்து ஒன்றா பேசுகிறாங்க. என்ன ஆகிப்போச்சு? இல்லை ஆம்ஸ்ட்ராங் இந்த சமூகத்தின் துரோகி அப்படின்னு பறையர்களை என்ன சொல்லிட்டோமா? இல்லை வன்னியர் இந்த சமூகத்தை காட்டி கொடுக்குறாரு பறையர்கிட்ட அன்புமணி அப்படின்னு யாராவது வன்னியர்கள் யாராவது அன்புமணியை குற்றம் சொல்லிட்டாங்களா? சார், நடைமுறையில் சில சிக்கல் இருக்கத்தான் செய்யுது, நாங்கள் அதை மறுக்கலை, ஒத்துக்கிறோம். அந்த சிக்கல் களையப்பட வேணும்னு சொல்கிறோம். இப்போது மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலை பூட்டினா ஒரு 2 நாள் சாமி கொடுத்தா என்ன ஆகிட போகுது நாங்கள் அப்படின்னு நம்ம 2 பேரும் பறையரும் வன்னியரும் உட்காந்து பேசுகிறோம்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை சீல் வச்சது சரி, எவனுமே கோயிலுக்கு போகக்கூடாதுடா அப்படின்னு நாங்கள் யாரும் சொல்லலை. எவனுமே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா இவன் தான் எங்கள் கோயிலை சீல் வச்சான்னு ஒரு தரப்பு நினைக்கும். ரொம்ப ஆட்டம் போட்டிங்களே எங்களை விட மாட்டீங்கன்னு பத்தியா, எங்களை உள்ளனா நீயும் போகக்கூடாதியா, எவனுமே போகக்கூடாது சீல் வச்சிட்டோம் பத்தியா அப்படின்னு இந்த தரப்பில் நினைக்கும். அப்போது இது ஒரு முரணை, இந்த வெறுப்புணர்வை இன்னும் அதிகரிச்சுட்டு தானே போவோம். அப்போது இந்த வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு சிலர் விரும்புகிறாங்க. விரும்புகிறவர்களால் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் கூட இன்றைக்கி பேசுகிறாங்களே, அதுதான் சித்தாந்த கொலை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. அப்போது பல கோணங்களில் பலருக்கு சந்தேகம். சார், அது இயல்பு தானே. என்னோடய சந்தேகத்தை தீர்த்து வைப்பது யாரோட கடமை? அரசின் கடமை தானே. இதுதான்ப்பா சரியான வழிப்பா, இது 1க்கு அப்புறம் 2பா, 2க்கு அப்புறம் 3பா, 3க்கு அப்புறம் 4பா, 4க்கு அப்புறம் 5பான்னு சொல்லிட்டுனா பிரச்சனையே இல்லையா? நான் ஏன் இடையில கூற போகிறேன், மற்றவங்க ஏன் கூற போகிறாங்க? அப்போது அரசாங்கம் செய்த விஷயத்தில் பல தவறுகள் இருப்பதாக பலர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவரை அடக்கம் செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனை யாருக்கோ புதைக்கிறீங்க அவன் இடத்துல. ஏன் இவரை ஏன் சென்னையை விட்டு அப்புறப்படுத்துறீங்க? எப்படி சென்னையில் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்தி ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர்,
அப்படி கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி இவரை ஒரு 21 கிலோமீட்டர் தள்ளி அவுட் ஆஃப் சிட்டிக்கு கொண்டு போய் வச்சிட்டிங்கல்ல, எங்கள் மக்களையும் வச்சிங்க, எங்கள் தலைவரையும் வச்சிங்கன்னு இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுதில்ல. இப்போ இதுக்கெல்லாம் பதில் என்ன? அப்போ இதுக்கெல்லாம் பதில் இந்த கொலையில் உண்மை காரணம் என்னன்னு தெரிய வருகிற போது தான் இதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை வரும். அந்த விடை வருவதற்கான ஒரு சரியான போக்கில் இந்த வழக்கு போகுதான்னா போகலைன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறது அரசு கேட்கணும்ல. சார், பெரும்பான்மை மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை அரசு செய்யணும்ல, அதிகாரத்திற்கு செய்யணும்ல. ஏன் நீங்கள் செய்ய உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்படிங்கிறதுல தான் இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் உணரணும். பார்ப்போண்ணே, நிறைய தகவல்கள் எங்களோடு அரங்கிற்கு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ண்ணே. நன்றி.